ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பாடு இந்த பிரியாணி அண்டாவில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்டு அடுப்பு பற்ற வைக்கிறேன். இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, மாமனாரோட நினைவு நாள். அதுக்காக வந்து அன்னதானம் கொடுக்குறதுக்காக செய்கிறேன். எப்பயுமே வந்து நான் வந்து குக்கரில் தான் தாளிச்சு விட்டு பழக்கம். ஒன்றா சின்ன குக்கர் எடுத்துக்குவேன், கொஞ்சம் அதிகமாக வேணும்னா பெரிய குக்கர் எடுத்துக்குவேன். இன்றைக்கி தான் சோலோவாக வந்து தனியாக பிரியாணி அண்டாவில் செய்கிறேன். எப்படி வரும்னு தெரியல, சாப்பாடு பதம் பார்த்து கரெக்டாக இறக்கிடுவேனா அப்படின்னு சந்தேகத்தில் எது செஞ்சிட்ருக்கிறேன். நான் எந்த வேலை செஞ்சாலும் ஸ்நேகனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண சொல்லி கூப்பிட்டுக்குவேன். அவனும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக என்கரேஜாக வந்து செய்வான். நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி வந்து அரிசியோட அளவுக்கு வந்து தண்ணி அவன் அளந்து ஊற்றி சொல்லிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறமா அவ்வளோ கொதிக்குது. ஸ்நேகன் வந்து அந்த ஸ்மெல் பிடிச்சிட்டு நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா ஸ்மெல்லு, நல்லா மணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறான். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து அரிசி போட்டு பதம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு தம் போட்டு வச்சுருக்கிறேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.